சென்னையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் திமுக எம்பி கதிரானந்த் இரண்டாவது நாளாக ஆஜரானார். கடந்த 3ஆம் தேதி அமைச்சர் துரைமுருகனின் மகனும் எம்பியுமான கதிரானந்தின் வீடு மற்றும் அலுவலகங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். இதில் பல்வேறு ஆவணங்கள், 13 கோடி ரூபாய்க்கும் மேலான ரொக்கத்தை அமலாக்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து நேரில் ஆஜராக சம்மன் அனுப்பியதை அடுத்து கடந்த 22ஆம் தேதி சென்னையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கதிரானந்த் ஆஜரானார். அப்போது 9:30 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் பல்வேறு ஆவணங்களை அதிகாரிகள் கேட்டதாக தெரிகிறது. அந்த ஆவணங்களுடன் மீண்டும் கதிரானந்த் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜரானார். காலை 11:40 மணிக்கு ஆஜரான அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. பழனி முருகன் கோவிலுக்கு பாத யாத்திரையாக வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்க 110 பேர் இதுவரை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளிடம் அனுமதி பெற்றுள்ளனர். பழனியில் பிப்ரவரி 11ஆம் தேதி தைப்பூச திருவிழா நடைபெறவுள்ளது. இதற்காக தமிழகம் மட்டுமல்லாமல் வெளி மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் பாத யாத்திரையாக நடந்து வருகின்றனர். அவர்களுக்கு அன்னதானம் வழங்க உணவு பாதுகாப்பு துறையினரிடம் அனுமதி பெற வேண்டும் என்றும், மீறினால் 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி இதுவரை அன்னதானம் வழங்க 110 பேருக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த உரிமத்தை ஓராண்டுக்கு பயன்படுத்தி பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க இருக்கும் நிலையில் வரும் 30ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. நடப்பாண்டுக்கான மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் 31ஆம் தேதி தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் வரும் 31ஆம் தேதி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை குடியரசுத் தலைவர் உரை மீதான விவாதம் நடைபெறும் என மாநிலங்களவை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் அமர்வு பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. இரண்டாவது அமர்வு மார்ச் மாதம் 10ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதியுடன் நிறைவடையும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே நடப்பு நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் பிப்ரவரி 1ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. கடந்த 25ஆம் தேதி வங்கக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் 33 பேர் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டதாக வரும் செய்தி அதிர்ச்சி தருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். எக்ஸ் பக்கத்தில் அவர் வெளியிட்டிருக்கும் பதிவில் தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதும் சேதப்படுத்தப்படுவதும் அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுவதுடன் தனது வேலை முடிந்துவிட்டதாக திமுக அரசு கருதுகிறது என மீனவர்களின் குடும்பத்தினர் தெரிவிப்பதாக தமிழக அரசை அவர் விமர்சித்துள்ளார். திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் 39 எம்பிக்களும் நாடாளுமன்றத்தில் இந்த விவகாரம் தொடர்பாக உரிய அழுத்தம் கொடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசும் காலம் தாழ்த்தாமல் இலங்கை அரசுடன் பேசி தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படும் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மாநில உரிமைகளை பறிக்கும் யுஜிசியின் புதிய திருத்த விதிமுறைகளை திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பல்கலைக்கழகங்களை யுஜிசி மூலம் கைப்பற்ற மத்திய அரசு நினைப்பதாக குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டைப் போல கேரளா, தெலங்கானா அரசுகளும் யுஜிசியின் திட்டத்தை எதிர்ப்பதை சுட்டிக்காட்டிய அவர் இறுதி வரை தமிழக உயர்கல்வித்துறை போராடும் என்றும் தெரிவித்தார். யுஜிசி வரைவு நெறிமுறைகள் மாநில உரிமைகளை பறிப்பதாக அமைந்திருக்கிறது. பல்கலைக்கழகங்களை யுஜிசி மூலமாக ஒரு கைப்பற்றுகிற முயற்சியை நாங்கள் சொன்னதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று ஒரு சர்வாதிகார போக்கோடு பல்கலைக்கழகத்தின் மீது திணிக்கக்கூடிய கருத்தை தான் யுஜிசியுடைய வரைவு நெறிமுறை கொள்கை வெளியிட்டிருக்கிறது. புதியதாக இதை செய்யுங்கள் என்று மாநில அரசு கேட்கவில்லை. ஒத்திசைவு பத்திகள் என்றால் மாநில அரசு கருத்து கேட்க வேண்டும். எனவே அந்த வகையில் அதிகார வரம்பை மீறி இருக்கிறது யுஜிசி என்பது இந்த நேரத்தில் நாம் கண்டிக்க வேண்டியது. அகில இந்தியாவில் இந்தியா 28% உயர்கல்வியில், தமிழ்நாடு 48. எனவே உயர்நிலையில் இருக்கிற தமிழகத்தின் உயர்கல்வியை சீர்குலைக்கிற முயற்சியாக தான் இன்றைக்கு இதை நாம் கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம், கவனித்துக் கொண்டிருக்கிறோம். மீண்டும் மீண்டும் சொல்லுவது
மத்திய அரசு ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த திணிப்பை, பல்கலைக்கழகத்தின் மூலம் திணிக்கக்கூடிய திணிப்பை தமிழக அரசு ஒருபோதும் பின்வாங்காது. அதை திரும்ப பெறும் வரை தொடர்ந்து போராடும்.